வெல்கம் டு ட்ரை டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸா புக் ரீடிங் ஹேபிட்ஸா இந்த மாதிரி இப்படி கொண்டு வர்றது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அது என்னன்னா இந்த மாதிரி புக் ரீட் பண்றது ஒரு குட் ஹேபிட். அது என்ன, அதோட பெனிஃபிட் என்னன்னா இந்த மாதிரி இமேஜினேஷன் டேலண்ட்டை நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி சில பேர்த்துக்கு இமேஜினேஷன் பண்ண முடியாது, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இமேஜினேஷன் டேலண்ட்டை கொஞ்சம் கொண்டு வரும். என்னன்னா இப்போ நம்ம புக் ரீட் பண்ணுறோம் எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம புக் ரீட் பண்ணும்போது இப்போ நம்ம இங்கிலீஷில் சில வார்த்தை பேசும்போது நம்மளுக்கு அதோட வார்த்தை எப்படி சொல்கிறது, புதுசாக எப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எப்படி பேசுறது நம்மளுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு தான் புக் ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், அதில் சில புது புது வேர்ட்ஸ் இருக்கும். அதோட மீனிங்ஸ், சில புது வேர்ட்ஸ்க்குலாம் நம்ம மீனிங்ஸ் தெரியாது. அந்த வேர்டை நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணோன்னா அதோட மீனிங் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ்லயே ரியல் லைஃப்ல பேசும்போது நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்மித்தரீன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அது அப்படி நான் புக் ரீட் பண்ணும்போது அது பார்த்தேன். ஸ்மித்தரீன்ஸ்னா இந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் உடஞ்சிருக்குன்னா அது ஒரு பார்ட்டா இருக்கும்ல, ஒரு பார்ட்டா அதுதான் ஸ்மித்தரீன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி புது வேர்ட்ஸ் நான் கத்திருக்கேன். அதனால தான் நானும் புக் ரீட் பண்றேன். நான் இப்போ நம்ம இந்த வீடியோல இன்னும் என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நான் என்னென்ன புக் ரீட் பண்ணிருக்கேன், என்கிட்ட என்னென்ன புக்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா இந்த புக் யூனிகார்னியா லேர்னிங் டு ஃப்ளை. இந்த புக்கு பேர் யூனிகார்னியா. இதுலயே நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல இந்த புக்கு பேர் லேர்னிங் டு ஃப்ளை. இது ஒரு கிளவுடியான்னு இந்த பொண்ணு இருப்பா. அவ ஒரு யூனிகார்னியான ஒரு சிட்டிக்கு போய் இந்த மாதிரி யூனிகார்னியால நம்ம ஊர்ல இங்க நார்மல் வேர்ல்டுல பஸ் ரோட்ல போகும், ஆனா பஸ் வானத்துல அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. இந்த புக்கு ஃபுல்லா நான் படிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மோலி த கோல்டு ஃபிஷ் ஃபேரி. இது ஒரு கதை கோல்டு ஃபிஷ் ஃபேரி. இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷை இது பண்றது, அந்த மாதிரி இது நான் பாதி பேஜ் தான் படிச்சிருக்கேன். ஐ மீன் கொஞ்சம் பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேஜஸ் படிக்கணும். அதுக்குமா இதுவும் கொஞ்சம் பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். இந்த ரெண்டும் சேம் தானே. ஆனா கூகுள்ல போய் இதோட சாப்டர்ஸ்லாம் சர்ச் பண்ணும்போது இந்த புக்ல இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி இது இருக்கு. இந்த புக்லயே என்னென்ன மாதிரி எந்த ஸ்டோரிஸ் இருக்கு, புக்ஸ் அந்த மாதிரி. ஆனா இதுல இது இல்ல, இது இல்ல. இது சேமான எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா டாம்ஸ் மிட்நைட் கார்டன். இதுவும் நான் பாதி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எல்லாமே நான் பாதி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இது மட்டும் தான் நான் ஃபுல்லா படிச்சிட்டேன். இது இந்த பையன் அவங்க அங்கிள் வீட்டுக்கு போவா. அங்க இந்த மாதிரி கார்டனே இல்லாம ஒரு வீடு இருக்கும். அப்புறமா அதுக்கப்புறம் நான் படிக்கல, அதுதான் கதை. ஆனா இவ்வளவு பெரிய புக் நான் எப்படி படிச்சு முடிப்பேன் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் இந்த புக் நான் இப்பதான் வாங்கினேன். இது இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா. நான் ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டார்ட் நினைச்சிட்டு இதுல இருந்து இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 6 or 5 பேஜஸ் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது பேஜ் நம்பர் பார்க்கிறேன், இதுல இருந்து ரிவர்ஸ் வருது. அப்பனா இதுதானே. அப்ப ஏன் ரிவர்ஸ்ல இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. வித்தியாசமான புக். இந்த மாதிரி அந்த ரோல் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இது வேர்ல்டு புக் டே ஆஃபர்ல வாங்கினேன். இங்க அந்த கூப்பன் கிடைச்சது, எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க, அதை வச்சு வாங்கினேன். ஸ்கேண்டர் அண்ட் சீக்ரெட் எலமெண்ட்ஸ். இது வண்டரிங் விச். இது ஒரு விச்சை பத்தி. இது நான் ஒரு கொஞ்சம் பேஜஸ் தான் படிச்சேன், எல்லாமே கொஞ்சம் பேஜஸ் தான். இது ஒரு விச்சை
இந்த பொண்ணை வந்து விச்சா அவளுக்கு வந்து ஹாபி வந்து இந்த மாதிரி மேஜிக் பண்றது அந்த மாதிரி. அதனால அவளுக்கு ஒரு விச் ஆகணும்னு ஆசை. அதனால அதை பத்தி மேஜிக் படிப்பா. அது மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து நான் இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரே ஒரு பேஜ் தான் படிச்சிருக்கேன். இது வந்து ஸ்கேண்டர் அண்ட் தி சீக்ரெட் எலிமெண்ட். இது வந்து ஒரு பையன் இருப்பான், நிறைய யூனிகார்ன்ஸ் இருக்கும். அவனோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு என்னமோ டேஞ்சரஸ் சீக்ரெட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த புக் பத்தி. இவ்வளவு புக்ஸ் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இது எப்படி போகும்? இவ்வளோ 1 2 3 4 5 6. இன்னும் புக்கு வாங்கலான்னு இருக்கேன். முதல்ல இதையே படிச்சு முடிக்கணும். இன்னும் படிச்சே முடிக்கல. இப்போ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. அதுக்கப்புறமா நீங்களும் எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஸ்டோருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி புக் வாங்கிட்டு அது ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்க. அது ஒரு குட் ஹேபிட். அதனால எல்லாரும் ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும். அது வெரி 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 குட் ஹேபிட். சரி, ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.